கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. உன் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். இனிமே இந்த குடும்பத்தோட நிர்வாகம், வரவு செலவு எல்லாத்தையும் நீ தான் பார்க்க போற. சரின்னு சொல்லுமா. சரிங்க மாமா. நாங்க நந்தினியை பார்த்துட்டோமே, அவளை உங்க பையனுக்கு கட்டி கொடுத்தா நீங்க சம்மந்தி தானே? இப்படி ஆசையா பேசுற பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நந்தினியை பார்த்த உடனே இங்க கூட்டி வர வேண்டியது தானே? அம்மா, உன் மேல சத்தியமா சொல்றேன், தங்கச்சிங்களுக்குலாம் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உட்காரு, உட்காரு, சீக்கிரம் உட்காரு, உட்காருன்னு சொல்றேன்ல. யோசிக்காம உட்காரு. நான் வரல. வரலையா? உட்காரு மோகனா. இல்ல, நான் வரல. என்ன மோகனா, என்னாச்சு? என்னால முடியாது. என்ன சொல்ற நீ? எங்களுக்காகவே வாழ்றேன். எங்க அக்கா விட்டு என்னால வர முடியாது. ஏய், என்ன பேசுற நீ? உன் அக்காவோட உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன், வா. நான் வரமாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்க. இத பாரு, வா. நானும் வீட்டை விட்டு வந்துட்டேன், நீயும் வீட்டை விட்டு வந்துட்ட. திரும்ப வீட்டுக்கு போனா 2 பேருக்கும் பிரச்சனை தான். சொன்னா புரிஞ்சுக்க. பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, அவசரத்துல தப்பு பண்ணிட்டேன். திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. இப்ப முடிவெடுக்கலன்னா அப்புறம் கஷ்டமாயிடும். இல்ல, சொன்னா கேளு, வா. நான் வரல. வா. நான் வரல. அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சுத்தமா நம்பிக்கை இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன, வா. அக்காக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு கிடைக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு எங்க அக்கா தான் முக்கியம். மோகனா, ஏய், மோகனா, இல்ல. மோகனா.
அண்ணே இந்த டேப்லெட் தானே? கொடு. அம்மா ஆக்காட்டுமா? அத்தை ஆக்காட்டுங்க. பொறுமையாமா? கொடுங்க, ஆக்காட்டுங்க. அடடே, வாசனையே இவ்வளவு நல்லா இருக்கே, போட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு தானே வந்திருக்கோம், போடுவோம். ஏமா, உன் பேர் என்ன சொன்ன? நந்தினில? இல்ல லக்ஷ்மி இல்ல. லக்ஷ்மி, நீ என்ன பண்ற? நேர கிச்சனுக்கு போய் மிளகு தூக்கலா போட்டு ஒரு டபுள் ஆம்லெட் போட்டு கொடுற. ஆம்லெட் தான் சரக்கோட காம்பினேஷன் நல்லா இருக்கும். போமா அண்ணே. என்னம்மா அப்படியே பார்த்துட்டு நிக்கிற? போய் ஆம்லெட் போட்டு கொண்டா. வா சாரதா, உட்காரு. ஏய், என்ன பார்த்துட்டே நிக்கிற? போய் ஆம்லெட் போட்டு கொண்டு வா. அட, என்னடா இவன் நம்ம வரத்துக்குள்ள சரக்க ஃபுல்லா காலி பண்ணிட்டு போறானேன்னு பயப்படுறியா? உன் பங்கு உனக்குன்னு உண்டுமா, எடுத்து வைக்கிறேன். 2 பெங்கு, ஓகேவா? ஏய், என்ன அப்படி முறைக்கிற? அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு உன்கிட்ட? அப்படி சொல்லு. சாரதா, நீ சொர்க்கத்துக்கு போயிருக்கியோ? இல்லீங்களே. நான் இப்ப போக போறேன். பாரு, சொர்க்கம் மதுவிலேன்னு கண்ணதாச சும்மாவா பாடி வச்சாரு. ராவாவே அடிக்கிறேன். கொஞ்சம் போடுறதுக்கே சும்மா ஜெல்லுன்னு இருக்க. ஃபுல்லா போட்டோன்னு வையே, சும்மா மிதக்கலாம். என்னம்மா பேசாம நினைக்கிறேன்? ஆம்லெட் போட்டு கொண்டாமா. இதெல்லாம் வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது, வயிறு கெட்டு போகும். போ 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 போ, போய் ஆம்லெட் போட்டு கொண்டா போ. சொல்றாரு இல்ல, போய். அண்ணே, இதெல்லாம் சரியில்லை, நான் போய் அப்பா கூப்பிட்டு வரேன். கதிர் கதிர் கதிர். டேய் தம்பி, ஒரு அண்ணனை மட்டும் கூட்டிட்டு வா. ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்கு, எனக்கு பத்தாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? விளையாடிட்டு இருக்கீங்களா என்னோட? நான் விளையாடுறானா? விளையாடுறாங்களாம்ல. நீ தான் எங்க கூட ஊருக்கு வரமாட்டேன்னு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிட்டு இருக்க. இடுப்புல சாவை கொத்து, கையில அதிகாரம் வந்த உடனே என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு துணிச்சல் வந்துச்சு உனக்கு இல்ல? இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேனே, இது விளையாட்டு. இதோட விளைவை பாரு, அப்ப தெரியும் நீ யாரோட மோதிரன்னு. சித்தப்பா நீங்க. அண்ணே, என்ன சார் இதெல்லாம்? இது தெரியலையா? என்னம்மா, எவ்வளவு நல்ல புள்ள, பச்சை மண்ணுமா. இது தெரியலங்கிறாரு பாரு. சரக்குப்பா, ஒரு பெக் அடிச்சு பாக்குறியா? குடியிருக்கிற வீட்டுல ஏன் சார் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஆடைய என்னப்பா நீ, குடிக்கிற வீட்டுல குடியிருக்கிறதும் குடியிருக்கிற வீட்டுல குடிக்கிறதும் இதெல்லாம் சகஜமாப்பா. இது என்ன பெரிய விஷயம்? எங்க வீட்டுல பெரிய பாரே வச்சிருக்கோம், தினம் ஃபாரின் சரக்கு தான். ஐயோ, எடுக்காத.
ஏங்க நீங்களாவது அவருக்கு புத்திமதி சொல்லலாம்ல. ஆ, இவ வளர்த்த பொண்ணு நந்தினியே இவ பேச்சை கேட்காம வீட்டை விட்டு ஓடிட்டா. அந்த கவலையை மறக்கத்தான் பாட்டில எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்த. நீங்க என்னடான்னா இவளை விட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்றீங்களே. இவ அட்வைஸ் கேட்டு நடக்கிறதுக்கு என் நெத்தில என்ன கேனை என்ன எழுதி ஒட்டிருக்கு. வெற்றி, ஐயோ, உன் ஃப்ரெண்டோட சித்தப்பா சித்தன் வீட்டுக்குள்ள அனுமதிச்சா இவர் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கரெக்ட். இப்ப சொன்னீங்களே அது 100% கரெக்ட்டுங்க. சுத்தமா நல்லாவே இல்லைங்க. பாருங்க, சரக்க ஊத்திக்கிட்டு ஒரு ஆம்லெட் கேட்டங்க. இங்கே நிக்கிறா, போக மாட்டேங்கிறாங்க. ஐயோ, இதுல உங்க அப்பா நாட்டாம வேற தலவாழை இலை போட்டு விருந்து வச்சாரு. அதோட சேர்த்து ஒரு சிக்கன் 65, ஒரு மட்டன் மசாலா இதெல்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஐயோ, எல்லாம் மிஸ் ஆகி போச்சு. பாருங்க, எங்க அப்பா இந்த ஊர்ல மரியாதையோட இருக்கிறவர். அதனாலதான் ஃபாரின் சரக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, நாட்டாம என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வந்து ஜோதியில ஐக்கியமாங்க. என்ன கூப்பிட்டா பாத்துட்டு இருக்காரு. என்ன ரொம்ப நல்லவர், நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். அடே அப்பா. வெற்றி, இங்க வா. நீங்க குடிங்க. ரபார், வீட்டுக்கு வந்தவங்களை விரட்டக்கூடாதுன்னு பொதுவா சொல்லுவாங்க. அதை செய்ய வச்சிடாது. நாட்டாம என்னங்க கூடி கூடி பேசிட்டு இருக்கீங்க? வாங்க அப்படி. அந்த ஆளுக்கு போதை அதிகமாயிடுச்சு. கூட்டிட்டு போய் படுக்க வை. எனக்கு போதை அதிகமாயிட்டா. நீதான் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டடியா இருப்பீங்களே. படுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்படி சூடு. நாட்டாம இப்ப பாரு, ஏன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்ப்பா நீங்க சொல்லணும். என் அண்ணன் பொண்ணு, நான் வளர்த்த பொண்ணு, கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கோம். தாலி கட்டுற நேரத்துல ஓடிட்டான். சொந்த பந்தாங்க மத்தியில நான் கூணி போய் நின்னேன். அதனாலதான் குடிகாரனவே ஆயிட்டேன். ஏங்க இப்படி மொட்டையா நாட்டாமைக்கு சொன்னா என்னங்க பிரிய போறது? அந்த பொண்ணு பத்தின டீடைல்ஸ் விலாவரியா நாட்டாமைக்கு சொன்னாதானே நாட்டாமை நல்ல தீர்ப்பா சொல்லுவாரு. ஏன் நாட்டாமை தீர்ப்ப மாத்தி சொல்ல மாட்டீங்களே? அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ நான் இப்ப சொல்றேன் பாருங்க. அந்த பொண்ணு யாரு, அவ பேர் என்ன, அவ ஊர் என்ன, அவ சொந்தம் என்ன, அவளோட பந்தம் என்ன, இதெல்லாத்தையும் சொல்லணும்ல. நாட்டாம அந்த பொண்ணோட பேர் என்ன தெரியுமா? நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அது இப்ப வேணாம். நாட்டாம என்னமோ தீர்ப்பா கரெக்டா தான் சொல்லுவாரு. நல்ல மனுஷன். ஆனா அவர் சொல்ற தீர்ப்பு கரெக்டா தப்பான்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம இல்ல. புரியுதா? அது இன்னொரு நாளைக்கு யோசிக்கலாம். நாம இங்கதான் இருக்க போறோம். என்ன நாட்டாம? குட் கேர்ள். கடைசி வரைக்கும் ஆம்லெட் வராது போல இருக்க. நின்னுட்டே இருக்காளே அவ. எவ்வளவு கேட்டாலும் அசையவே மாட்டேங்கிறாள. பாவி பாவி பாவி, என்னடி என்ன? உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? நம்ம குடும்ப சூழ்நிலைய யோசிச்சு பாத்தியாடி? கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகாம வீட்டுல இருக்காங்களே. நாம தப்பு பண்ண அவங்க வாழ்க்கையும் பாதிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சியாடி நீ? உனக்கு என்னம்மா? தினம் தினம் நான் படுற அவமானமும் கஷ்டமும் எனக்கு தானே தெரியும். எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சேடி. ஆனா நீ பண்ண காரியத்தால
நம்ம குடும்பத்தை பார்த்து எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டியடி. ஆ? ஐயோ 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 ஐயோ. என் தங்கச்சிங்கள நல்லவங்க, எந்த தப்பும் பண்ண மாட்டாளுங்கன்னு நம்பினேன் பாரு. என்ன முட்டாளாக்கிட்டடி, என்ன நல்லா முட்டாளாக்கிட்ட. உனக்கு திமிரடி, என்ன திமிரு உனக்கு. நீ வளர்ந்துட்டமா, நல்லா வளர்ந்துட்ட, பெரிய மனுஷி ஆயிட்ட. அதான் தனியா போய் டாக்டர் கிட்ட கர்ப்பத்தை கலைங்கன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்ட. ஐயோ ஏண்டி, அந்த டாக்டர் மட்டும் நீ சொன்ன மாதிரி கர்ப்பத்தை கலைச்சிருந்தா இந்த தப்ப எங்க கிட்ட சொல்லாமலே நீ மறைச்சிருப்பல்ல. பாவி பாவி பாவி. சொல்லுவாங்கடி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கலாம், ஆனா கர்ப்பமா இருக்க கூடாதுன்னு. என் தங்கச்சி கர்ப்பமா இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். கர்ப்பமாய் வந்து நிக்கிற. அக்கா அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ் கா, மன்னிச்சிடுக்கா. அக்கா ப்ளீஸ் கா. அக்கா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்க்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. அக்கா அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா. எந்திரடி எந்திரடி. யாரடி அவன், யாரடி அவன், சொல்லு யாரு யாரு யாரு, சொல்லு யாரு, சொல்லு யார் அவன். பேரு செல்வம்க்கா, என் கூட காலேஜ்ல எம்காம் ஃபைனல் இயர் படிக்கிறாரு. படிக்க அனுப்புனா நீ கர்ப்பமாய் வந்து நிக்கிற. எந்த ஊர் அவன், சொல்றியா இல்ல சொல்லு, சொல்லு. செலப்பாளையம். செல்லப்பாளையம். இவளை பத்தி நமக்கு தெரியாதா? எங்க அடிச்சா எங்க வலிக்கும்ங்கிறது அதான் எனக்கு தெரியுமே. கரெக்டா பார்த்து அடிச்ச இல்ல? மணி இப்ப 9 ஆகுது. உனக்கு 2 மணி நேரம் அவகாசம் தரேன். கரெக்டா 11 மணிக்கு ஊருக்கு வெளியில உள்ள முச்சந்தில நான் நிப்பேன். நீ அங்க வர, வாயை திறக்காம வண்டியில ஏறுற, நாம ஊருக்கு போறோம். இதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது என்னால கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன். புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண நடக்கிறதே வேற. புரியுதா? 11 மணி மைண்ட்ல வச்சுக்க. வா.